ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை மட்டும் இல்லாமல் சப்பாத்தி சாதம் எல்லாத்து கூடவும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 1.5 டம்ளர் அளவுக்கு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நான் 3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட மற்ற பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், ஒரு 10 போல் பூண்டு, 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும்போது பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மத்து வச்சு கடையணுன்னு அவசியம் இல்லை. இதை ரொம்ப மசிச்சு விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 10-15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வாசனைக்காக தான் சேர்த்துருக்கோம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து பொன்னிறமாகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அப்புறம் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்தா போதும். 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தால் சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணுறதுக்காக செய்கிறேன். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியும் சேர்த்துற வேண்டாம், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம். இது அப்பப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். தால் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட தால் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தோட இந்த தால் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த தால் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.